மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமாக இருப்பவர் பூவை ஜெகன்மூர்த்தி. இவர் மீது கொடுக்கப்பட்ட கடத்தல் புகார் என்பது தமிழக அரசியலில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து வந்துள்ளார். இவர்களுடைய காதல் விவகாரம் பெண் வீட்டாருக்கு தெரிய வந்ததை அடுத்து கடுமையான எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த சூழலில் திடீரென வீட்டை விட்டு வெளியேறிய இந்த ஜோடி பதிவு திருமணம் செய்து கொண்டு தலைமறைவாகிவிட்டது. இந்த விவகாரம் பெண் வீட்டாரை கோபமடைய செய்த நிலையில் அவர்கள் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியை அணுகியுள்ளனர். அப்போது இந்த விஷயத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்த ஜெகன்மூர்த்தி பெண் வீட்டாருக்கு ஆதரவாக செயல்பட்டு காதலனின் சகோதரரை கூலிப்படையினர் மூலம் கடத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த பெண்ணின் தந்தை உள்ளிட்ட 5 பேரை போலீசார் ஏற்கனவே கைது செய்துள்ளனர். இந்த சூழலில் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போலீசார் கடந்த சனிக்கிழமையன்று அவரது வீட்டுக்கு வந்துள்ளனர். இதை தெரிந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து தலைமறைவாக இருந்த ஜெகன்மூர்த்தி தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் இந்த கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்திக்கு எந்த தொடர்பும் இல்லை என வாதிட்டார். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாமோதரன் இந்த வழக்கில் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதில் ஜெகன்மூர்த்திக்கு பங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு கடத்தப்பட்ட சிறுவன் ஏடிஜிபி ஜெயராமனின் காரில்தான் திரும்ப அழைத்து வரப்பட்டுள்ளார். எனவே இந்த கடத்தலுக்கும் ஏடிஜிபிக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டியுள்ளதாக முறையிட்டுள்ளார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் உத்தரவிட்டார். இதையடுத்து தலைமறைவாக இருந்த பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது அவரிடம் நீதிபதி நடத்திய விசாரணையில், நீங்க கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்குத்தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? நீங்க ஒரு கட்சி தலைவரா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா என காட்டமான கேள்விகளை முன்வைத்தார். நீங்க 200-300 பேரை கூட்டிட்டு வந்தா நீதிபதி உங்களுக்கு பயந்துடுவாருன்னு நினைக்காதீங்க. நாங்க நினைச்சிருந்தா 10 நிமிஷத்துல உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருப்போம். நீங்க ஒரு கட்சி தலைவரா மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே போலீஸ் விசாரணையை தடுப்பீங்களா என ஜெகன்மூர்த்தி முன் சரமாரியான கேள்விகளை முன்வைத்தார். தொடர்ந்து பேசிய நீதிபதி வேல்முருகன், உங்களை தவறாக பயன்படுத்தி இருந்தால் நீங்கள் காவல்துறையை அழைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தொடர்பு இல்லாவிட்டாலும் உங்கள் பெயரை தவறாக பயன்படுத்தினாலும் அது குற்றம்தான். உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு மரியாதை அளியுங்கள். நீங்கள் விசாரணைக்கு தனியாகத்தான் போக வேண்டும் என அதிரடியாக உத்தரவிட்டார். மேலும் சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்யவும் உடனடியாக அவரை சிறையில் அடைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டு ஜெகன்மூர்த்தி மீதான முன்ஜாமீன் மனுவை ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.